இரவு நேரங்களில் தூங்கும் போதும் கேலரிஸை பேர்ன் பண்ணி நம்ம உடல் எடையை குறைக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் முடியும். பொதுவாகவே 24 மணி நேரமும் நம்ம உடம்பானது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது இருதயம் துடிக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, ரத்த ஓட்டத்துக்கு, இது போன்ற பேசிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு. இது பேர் பேசல் மெட்டபாலிக் ரேட். இதோடு சேர்த்து இரவு நேரங்களில் தூங்கும்போது நம்ம உடம்பானது தன்னுடைய தசைகளை பழுது பார்த்துக்கும். சில ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்யும். பாடி ஆப்டிமல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். மூளையானது மெமரிஸை கன்சால்டேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். இத்தனை வேலைகள் செய்கிறதுக்கு கேலரிஸ் பேர்ன் ஆகிட்டே இருக்கும். இதை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, நம்பர் 1 ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ஆர் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட். பகல் நேரங்களில் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் எக்ஸசைஸ் ஆர் ஸ்ப்ரிண்டிங், ஜம்பிங் ஜாக், பர்பீஸ் போன்ற ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் செஞ்சோம் அப்படின்னா ஆஃப்டர் பேர்ன் எஃபெக்ட் நடக்கும். அது நம்ம உடம்பானது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு அதிகமான கேலரிஸை பேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இரவு நேரங்களில் தூங்கும் போதும் நடக்கும். நம்பர் 2 ப்ரோட்டீன் ரிச் டின்னர். ப்ரோட்டீனை செரிமானம் செய்கிறதுக்கு நம்ம உடம்பானது அதிகமான கேலரிஸை ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா ப்ரோட்டீன் உணவுக்கு ஹை தெர்மிக் எஃபெக்ட் உண்டு. அதனால் இரவு உணவில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூங்கும் போதும் அதிகமான கேலரிஸ் பேர்ன் ஆகும். நம்பர் 3 ப்ராக்டிஸ் ஃபாஸ்டிங். சாப்பிட்ற நேரத்தை குறைச்சிட்டு, அதாவது ஈட்டிங் விண்டோவை குறைச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தை, அதாவது ஃபாஸ்டிங் விண்டோவை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல அதிகமாக growth ஹார்மோன் உற்பத்தி ஆகும். growth ஹார்மோன் லைப்போலைசிஸை தூண்டும், அதாவது கொழுப்பை கரைக்க உதவும். நம்பர் 4 ஸ்லீப் வெல். இரவு நேரங்களில் 7லிருந்து 9 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆழ்ந்த உறக்கம் என்பது அவசியம். ஏன்னா டீப் ஸ்லீப்பில் தான் growth ஹார்மோன் அதிகமாகும், ஹங்கர் ஹார்மோன் ரெகுலேட் ஆகும், கார்டிசால் அப்படிங்கிற ஃபேட் டெபாசிட்டிங் ஹார்மோன் குறையும். இதெல்லாம் பண்ணால் உடம்பிழைக்கணும் அப்படிங்கிற பகல் கனவு இரவு உறக்கத்தில் சாத்தியமாகும்.